குழந்தைங்களோட வளர்ச்சி மைல்ஸ்டோன்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 45 நாளில் குழந்தை முகம் பார்த்து சிரிக்கணும். 4 மாதத்தில் அவங்க தலை நிற்கணும். நம்ம தலையை அவங்க இடுப்பில் தூக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அசைச்சா கூட தலை ஸ்டெடியாக இருக்கணும். 4 மாதத்துக்கு மேலே தலைக்கு சப்போர்ட் தேவைப்படாது. அதே மாதிரி 8 மாதத்துக்கு ஒரு குழந்தையால் பிடிச்சிக்காமல் உட்கார முடியணும். 10 மாதம் ஆச்சுன்னா குழந்தையால் பை பை டாட்டா பை பை சொல்லணும். அப்புறம் ஒரு வயசுக்குள்ளே அவங்க ஒளிஞ்சு விளையாடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 2 மைல்ஸ்டோனும் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இதுதான் சோஷியல் இன்டராக்டிவ் மைல்ஸ்டோன்ஸ். குழந்தை ஆட்டிசம் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த ஒளிஞ்சு விளையாடுறது பை பை சொல்கிற இந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் அவங்க அச்சீவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 12 மாதம் ஆயாச்சு அப்படின்னா குழந்தையால் பிடிக்காமல் நிற்க தெரியணும், பிடிச்சிக்கிட்டு நடக்க தெரியணும். அதே மாதிரி ஒரு 13-14 மாதத்துக்குள்ள கையை விட்டுட்டு பிடிக்காமல் நடக்கவும் முடியணும். 2 வயசு ஆச்சுன்னா குழந்தையால் ஓட முடியணும். ஒரு 3 வயசு குழந்தைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பேரை சொல்ல தெரியணும். அவங்களோட ஜெண்டர் தன் பொண்ணா பையனா அப்படிங்கிறது குழந்தையால் சொல்ல முடியணும். 5 வயசு ஆச்சு அப்படின்னா பாப்பா ஸ்கூலுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு ஃபியூ லெட்டர்ஸ் பேனாவால் பிடிச்சு ஆனா அல்லது ஏ அல்லது 1 அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை எழுத பழகணும். ஸோ 5 வயசுக்கு வரைக்குமான இந்த முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் தான் நம்ம குழந்தைங்களை எப்படி நார்மலாக இருக்காங்களா, அவங்களோட மென்டல் டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்கா அப்படின்னு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதில் ஏதாவது டிலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை அணுகணும். அதே மாதிரி ஒரு 1.5 வயசு 18 மாதத்துலேருந்து 2 வயசுக்குள்ள 10 வார்த்தைகள் பேசுகிற 18 மாத குழந்தை 2 வயசு ஆகும்போது சிம்பிள் சென்டென்சஸ் அம்மா இங்கே வா, தண்ணி தா அப்படின்னு 2 வார்த்தைகளை சேர்த்து பேசுகிற வரைக்கும் பழகி இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டிலே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகணும்.